ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது ரூல் பார்க்கலாம். நான் 10th படிக்கும் போதும் சரி இல்லை 12th படிக்கும் போதும் சரி, whenever they start இங்கிலீஷ் கிராமர் பண்ணும்போது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நோ பாசிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் கேட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். இதுலேயும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எந்த பாசிவ் ஃபார்மும் கொடுக்கல. ஆனால் ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் பாசிவ் ஃபார்ம் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் பார்க்கலாம். They have been neglecting maintenance of the archives for years. கொஷின் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லி கேட்டிருக்கு. பாசிவ் ஃபார்முக்கு மாறும்போது இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ், பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் verb 3. ஸோ இது எப்படி மாறும்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்ச்சிவ்ஸ் ஹேஸ் பீயிங் நெக்லெக்டட் பை தெம் ஃபார் இயர்ஸ் அப்படி மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஹவுஸ் ஹேஸ் பீயிங் பெயிண்டட் ஃபார் 2 years. 2 வருஷமாக அந்த ஹவுஸ் பெயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாசிவ் ஃபார்ம். இதுவே பாஸ்ட்டுக்கு போகும்போது ஹேட் பீயிங் யூஸ் பண்ணுவீங்க. ஃபியூச்சருக்கு போகும்போது வில் ஹாவ் பீயிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. தோ கிராமட்டிக்கலி இது பாசிபிள்னா கூட பேசுகிறதுக்கு இது கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கிறனால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை பேச மாட்டாங்க. பட் கிராமட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் இன் த பாசிவ் ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.